மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024 மிக மோசமான ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசி நேயர்கள் தான். ஏன்னா அந்த 2024 எந்த ஒரு நல்லதுமே இவங்களுக்கு நடக்க கிடையாது. 2024 ஒரு மிக மோசமான நரக வாழ்க்கையை தான் இவங்க வாழ்ந்து முடிச்சிருக்காங்க. 2025லாவது எங்களுக்கு வாழ்க்கை நல்லது நடக்குமா சாமி அப்படின்னு தான் மகர ராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக 2025 மிக முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு மாற்றம் வரப்போகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி நேயர்களுக்கு வீரபுத்திர ராஜ யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு யோகம் ஒன்று வருதுங்க 2025. இது எல்லா ராசிக்குமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 ராசிக்கு மட்டும்தான் இந்த ராஜயோகம் இருக்குது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி நேயர்களுக்கு தான் அதிகம் பயன் தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடமாகவே உங்களுக்கு கண்டக சனி, அஷ்டம சனி எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்தை தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 2025 பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொன்றும் ஒவ்வொருதாக இருக்கும். ஆனால் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே லாஸ் தான் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகும். எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் பார்த்தாம, 4 மார்க் பார்த்தாம, 3 மார்க் பார்த்தாம இந்த மாதிரி கைக்கு எட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரியே தான் இந்த மகர ராசி நேயர்கள் எல்லாமே அமைஞ்சிட்டு இருந்தது. ஆனால் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏறுமுகமாக தான் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. சனி பகவான் உங்களுக்கு எப்படி கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 2025 லைஃப்ல கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க. அதனால 2025 ஒரு மிக அருமையான வாழ்க்கையை இந்த மகர ராசி நேயர்கள் வாழ போறாங்க. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லா ராசிக்காரர்களுமே நல்லா இருக்கிறாங்க, இந்த மகர ராசிக்கு மட்டும்தான் ஏதாவது ஒரு கெட்டது நடந்துகிட்டே இருக்குது. எதுவுமே 2024 சொல்லும்படியாக எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்க கிடையாது. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண கஷ்டம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வினை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் மற்ற ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரர்கள் அமோகமாக இருக்கிறாங்க. ஏன் எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அந்த ஆண்டவா கொடுத்தான் அப்படின்னு நிறைய பேர் புலம்பல்கள் அதிகமாகவே சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 to 15 நாள் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம் இருக்க போகுது. ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ராஜயோகம் ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்க போகுதுங்க. இந்த 2024 நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஐயோ இத்தனை பிரச்சனை காரணம் நம்ம முன்னாடி செஞ்ச ஒரு கர்மாவின் வினையாக இருக்குமோ அப்படின்னு நிறைய பேருடைய எண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லா பிரச்சனைக்குமே பார்த்தீங்கன்னா குரு தான் காரணம். குரு பார்த்தீங்கன்னா பாதி நல்லது செய்வார், பாதி கெட்டது பண்ணுவார். ஆனால் 2024 மகர ராசி நேயர்களுக்கு முழுவதுமே நல்லதுங்கிறது நடக்கவே கிடையாது. எல்லாமே கெட்ட விஷயமாக தான் நடந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 2025 குருவானது 10ல் இருந்து 9க்கு போகிறதுனால உங்களுடைய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அருமையாக நடக்க போகுது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. இந்த வீரபத்திர ராஜயோகம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ராஜயோகமாக இருக்குதுங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண பிரச்சனையை உண்டுபடுத்துறது நிகழ்த்தி பண்ணி உங்களுக்கு பண வரவை அதிகமாக சனி பகவான் பண்ண போனார். ஏன்னா 2024 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் குருவும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைய விடாமல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 2025 அப்படியே ஆப்போசிட்டில் சனி பகவானும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் உங்களுக்கு உயர்த்திட்டு போயிடுவாங்க. நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம் கொடுத்து நிறைய இந்த மகராசி நேரில் ஈஸியாக ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இளிச்சவாயன் ரொம்ப எதுவுமே கெட்டது நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி நேரெலாம். ஏன்னா ஈஸியாக ஏமாந்து போயிடுவாங்க. அடுத்தவங்க சொல்லக்கூடியது அது பொய்யாக இருந்தாலும் அது உண்மையை நம்பி எல்லாமே ஏமாற்றத்தும் அடையக்கூடிய ராசிக்காரனா இந்த மகர ராசிக்காரில் தான். ஏன்னா இந்த மாதிரி என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் நிறைய ஏமாற்றம் அடைஞ்சிடுறாங்க. நிறைய பக்கம் பணம் கொடுத்து ஏமாற்றம் அடைஞ்சு அவங்க கொடுத்துருவாங்க. நம்பிக்கையின் பேரில் பணம் கொடுத்து அதெல்லாம் இன்னும் வராமல் இருக்குது. கண்டிப்பாக 2025 உங்களுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ அந்த பணம் எல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வர ஸ்டார்ட் ஆக போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானும் சனி பகவானும் தான் உங்களுக்கு 2024 மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இடையில ஜனவரியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீரபத்திர ராஜயோகம் வரதுனால இவங்களுடைய பாதிப்புங்கிறது உங்களுக்கு ரொம்பவே குறைஞ்சிரும். அதனால வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் நீங்கள் அடையலாம். ஏன்னா இவங்க 2 பேர் இருந்ததுனால தான் உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்திருக்கும். குடும்பத்தில் சண்டை, இந்த மாதிரி உறவினர்கள் சண்டை, வேலை செய்கிற இடத்துல சண்டை, இந்த மாதிரி முன்கோப ஜாஸ்திகளாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தான் இந்த மகர ராசிக்காரலாக இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, அதாவது அந்த மாதிரி நிறைய பேர் உங்களுடைய சர்க்கிள் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்து எல்லாரோட மேலே வந்துடுவீங்களோ அப்படிங்கிற போட்டி பொறாமையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுற்று வட்டாரங்கள், உங்கள் உறவினர்கள் எல்லாமே உங்களை அந்த மாதிரி நினைக்கிறாங்க.
இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து யார் யார் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் எதையுமே வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ உங்களோட உறவினர்கள்ட்ட நீங்கள் எல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. உங்கள் பண விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சொத்து வாங்குறீங்க, எது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எதாக இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து பிறரிடம் ரொம்ப ஒரு ஃபேமிலி சர்க்கிள், அதாவது ஃபேமிலி அப்பா அம்மா மனைவி இவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்கள். இதை தாண்டி வெளிநபர்கிட்ட உங்களுடைய பர்சனல் எதையுமே நீங்கள் வந்து கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவன் எப்படி நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு 2024 நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க உங்களுடைய சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் யார் யார் என்னென்ன கேரக்டர் அப்படிங்கிற நீங்கள் ஈஸியாக வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு 2024 முடிஞ்சிருங்க. 2025 புதிய வாழ்க்கையை நீங்கள் வந்து தொடங்க போகிறீங்க. அதாவது குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் அடிமையாக இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களை நீங்கள் வந்து பழக்கமே வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணும் பட்சத்தில் மட்டும்தான் 2025 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் நிகழும். இல்லை குடிக்கு அடிமையாகி போதைப் பொருள் கொண்டு இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறதே இருக்காது. உங்களுக்கு அடுத்து நான் 10 நாளில் பார்த்தீங்கன்னா 2025 வரப்போகுது. இதை பற்றி ஒரு பிளான் பண்ணணும். 2025 நம்ம வந்து அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஐடியா இருக்குது, எல்லாமே நீங்கள் ஒரு ஃபேமிலியாக உங்களுடைய மனைவி கணவர்மார்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், இது வந்து கரெக்டாக ஆகுமா ஆகாதா, இல்லை வேறு பிளான் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் டிசிஷன் எடுத்து நீங்கள் அதை வந்து கரெக்டாக இது பண்ணீங்க அப்படின்னா 2025 வெற்றி பெற்றலாம். நீங்களாக சுயசிந்தனை எடுத்து யார்ட்டையுமே டிசிஷன் கேட்காம நான் பண்ணுறதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நீங்களாக வாண்டடாக போய் பிரச்சனைக்குள்ளே போய் நீங்களாக வாண்டடாக போய் மாட்டிக்கிறீங்க. இது வந்து முற்றிலுமே தவறானது. ஏன்னா எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்து மகர ராசி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி நிறைய பேர் வந்து ஒரு கர்வத்தோடு சுற்றுவீங்க. அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 2024 ஆன மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ஆண்டும் ஆக போகுது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தெளிவான சிந்தனையோட ஒரு 4 பேர்ட்டு தெரியல அப்படின்னா கூட தெரிஞ்சு நீங்கள் அதை வந்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழிலையும் அதை எடுத்துக்கூடிய முடிவும் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுக்கப்புறம் இந்த மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வந்து காதல் தோல்வியில் ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க. 2025 இந்த தோல்வி எல்லாமே மாறி வெற்றியாக மாறுமா அப்படின்னா வந்து நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த வீரபத்திர ராஜயோகம் வரதுனால காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் எல்லாமே வரப்போகுது. இதுக்கு முன்னாடி வந்து காதல் வாழ்க்கையில் இருந்திருந்தாலுமே உங்களுக்கு நிம்மதியாக இருந்திருக்காது. ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு அந்த காதல் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருந்திருக்கும். இது எல்லாமே வந்து 2025 டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகி உங்களுடைய புதிய வாழ்க்கையை நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு போக போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஏதோ ஒன்று இருக்கிறோம் வரோம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லேயே தான் இருக்கிறாங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல இது வந்து மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது. 2025 குடும்பத்தோட கொஞ்சம் மகிழ்ச்சியோடு இருங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தைகள் வந்து ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க, மனைவிகள் ஒரு இதாக நினைப்பாங்க, அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கவனித்து தான் ஆகணும். மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து குருவோட பார்வை வந்து டேரெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோயிலுக்கு போங்க. அப்படி ஒருவேளை உங்கள் ஊரில் குரு பகவான் கோயில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாரம் 2 முறை கண்டிப்பாக வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை நீங்கள் மறக்காமல் தவறாமல் பண்ணீங்க அப்படின்னா 2025 நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் ஒரு வளர்ச்சியை வந்து அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து கொண்டு வருவார்.